அவர் சீமான் அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் திராவிட கருத்தியல் கொண்டவர். அவர் இப்ப பேருக்கு வேணா திராவிடத்தை எதிர்க்கலாம். அதே மாதிரி அவர் தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. சீமான் ஒரு கிறிஸ்தவர் எனவும் குடமுழுகை தமிழில் நடத்த வேண்டும் என சொல்ல அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என இந்து முன்னணி தலைவர் அர்ஜுன் சம்பத் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். முருகப்பெருமான் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அந்த கும்பாபிஷேக விழாவை தமிழிலே நடத்த வேண்டும் என்கிற ஒரு முன்னெடுப்பை நாம் தமிழர் மற்றும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் அது சம்பந்தமான வழக்குகளை தொடுப்பதும், தமிழிலே குடமுழுக்கு அவர்கள் நடத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் போட்டி குடமுழுக்கு நடத்துவோம் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். பொதுவாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் அந்தந்த கோவில்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஆகம முறைப்படி கும்பாபிஷேகம், விழாக்கள், பூஜைகள் இவைகளெல்லாம் நடைபெற்று வருகிறது. தமிழிலே கிரியைகள் செய்வது, தமிழிலே கும்பாபிஷேகம் செய்வது, தமிழிலே திருமணம் செய்வது, தமிழிலே கிரகப்பிரவேசம் செய்வது, இது மாதிரியான விஷயங்களை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. ஆனால் ஏற்கனவே ஆகம முறைப்படி இருக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வுகள் அந்த பாரம்பரிய முறையிலேதான் நடத்தப்பட வேண்டும். தஞ்சை பெருவுடையார் கோயில் கும்பாபிஷேகமாக இருக்கலாம், அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் கும்பாபிஷேகமாக இருக்கலாம். இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, ஏன்னா நாம் தமிழர் அமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர் சீமான் அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் திராவிட கருத்தியல் கொண்டவர். அவர் இப்ப பேருக்கு வேணா திராவிடத்தை எதிர்க்கலாம். அதே மாதிரி அவர் தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவர் போய் சர்ச்சில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா அங்க போய் ஏதாவது சொல்லட்டும். கும்பாபிஷேக நிகழ்வு என்பது தமிழுக்கு எதிரானது அல்ல. தமிழை, ஆகமத்தை அடிப்படையாக கொண்டுதான் கும்பாபிஷேகங்கள் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.